பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய பங்குதலங்களில் இருக்கின்ற இளைஞர்கள் இளம் பெண்களை குறித்து நமக்கு மிகுந்த வருத்தம் உண்டு. பல பெற்றோர்கள், பங்கில் இருக்கிற பெரியவர்கள் மிக கவலையோடு வந்து பங்கு குருவானவர்களிடத்தில் சொல்வது உண்டு, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இளம் பெண்கள் சரியில்லை, கடவுள் பக்தியே இல்லை, விசுவாசமே இல்லை ஃபாதர், அவங்க ஆலயத்திற்குள்ள வரத்தே கிடையாது, வெளியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க, கேலி கிண்டல் பண்ணுறாங்க, வரவங்க போகிறவங்கள தப்பாக பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இளம் பெண்கள் மீது வைக்கிறார்கள். சில நேரங்களில் இது உண்மையும் கூட. ஒவ்வொரு பங்குதலத்திலும் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது, உங்களுடைய பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாயிரு. இளைஞனே, உன்னுடைய பேச்சிலும் நடத்திலும் அன்பிலும் நம்பிக்கையிலும் தூய்மையிலும் நீ சிறந்த முன்மாதிரியாக இரு. குறிப்பாக விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரைகள் வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் உன் கவனத்தை செலுத்து. கடவுள் காரியத்தில் முக்கியத்துவம் தருகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கடவுளுக்கு முதன்மையான இடத்தை தருகிற பிள்ளைகளாக நாம் ஆரோக்கியமாக வளர வேண்டும். விசுவாசத்தில், ஒழுக்கத்தில் வளர வேண்டும். இறைப்பணி செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். பங்கு இளைஞர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு தேவைக்காக வருகிறார்கள். கிறிஸ்மஸ் என்றால் குடில் அமைப்பது, இந்த வேலையை நம்ம பங்கு இளைஞர்களுக்கு கொடுத்துட்டா அதை மட்டும் இரவு பகல் என்று செய்து கொண்டிருப்பார்கள். ஈஸ்டர் வருகிறதா, ஆண்டவருடைய அந்த உயிர்த்த ஆண்டவருடைய சுரூபத்தை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க டெக்கரேட் பண்ணுவானுங்க நைட்டு பகலா உட்காந்து. இப்படி இளைஞர்கள் சில காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்திவிட்டு பெரும்பாலான இறை நம்பிக்கையில், விசுவாசத்தில், இறை வார்த்தையை படிப்பதில், ஒழுக்கத்தில் அவர்களை வழிநடத்தாமல் இருப்பது மிக பெரும் ஒரு குறைபாடு திருச்சபையில், நம்முடைய பங்குதலங்களில். நாம் வெறும் இந்த இளைஞர்களை இப்பேற்பட்ட காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்தி விட்டு விடுகிறோமா, அல்லது அவர்களுடைய ஆன்மீக காரியங்களில் அக்கறை காட்டுகிறோமா? வருத்தமான செய்தி, இன்றைக்கு பங்குகளில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் அந்த யூத்தில் சேரத்துக்கு தயக்கம் காட்டுகிறார்கள். ஏனென்றால் யூத்துக்கு என் பையனை, என் பொண்ணை அனுப்புனா அங்கே அந்த பிள்ளைங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வருகிறது, பங்குல தேவையில்லாத சலசலப்புகள் வருகிறது, பாடகர் குழுவுக்கு அனுப்ப முடியல, அங்கே போனால் ஒரு வித்தியாசமான பாலிடிக்ஸ் இருக்குது, கேட்டிகிசம் என்னுடைய மகனையோ மகளையோ அனுப்ப முடியல, அங்கே போனால் சில பிரச்சனைகள் இருக்கிறது, சின்ன வயசுலேயே பசங்கள்லாம் ரொம்ப மோசமானவங்களாக இருக்கிறாங்க, கெட்ட பேச்சு பேசுகிறாங்க, சரியாக அவர்கள் நடந்து கொள்வது கிடையாது. இப்படி சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளை நம்முடைய பங்குதலத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் மீது, இளம் பெண்கள் மீது குறிப்பிடுகிற போது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒழுக்கம், இறை விசுவாசம், இறை நம்பிக்கை என்பது கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. எனவே நம்முடைய இளைஞர்கள் மீது கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய ஆன்மீக காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை ஆன்மீக அளவில் வழி நடத்த வேண்டும். அவருடைய ஆன்மாவை குறித்து,
அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவர்களின் ஒழுக்கத்தை குறித்து, அவர்கள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை குறித்து வழிநடத்தக்கூடிய நல்ல ஆன்மீக தந்தையாக நாம் இருக்க வேண்டும். ஆன்மீக வழிகாட்டிகளாக நாம் இருக்க வேண்டும். பங்கு தலங்களில் இருக்கின்ற பெரியவர்கள் இந்த இளைஞர்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் இந்த இளைஞர்களை இப்பேற்பட்ட காரியங்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். அதைத்தான் இறைவார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை, இவற்றிற்கு நீங்கள் முன்மாதிரிகளாக இருங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், பாவியான ஒரு பெண் நறுமண தைலம் கொண்ட அந்த படிகச் சுமிழை கொண்டு வருகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து, தம் கூந்தலினால் துடைத்து தொடர்ந்து முத்தமிடுகிறார். அக்காலடிகளில் நறுமண தைலத்தை பூசுகின்றார். சகோதர சகோதரிகளை, இது எதை குறித்து காட்டுகிறது என்றால் அந்த பெண்ணினுடைய பாவ வாழ்க்கையை குறித்து காட்டுகிறது. தன் வாழ்க்கையை குறித்து அவள் எவ்வளவு நொந்து போயிருக்கிறார், தன் பாவத்தை குறித்து அவர் எந்த அளவுக்கு வருந்துகிறார், எந்த அளவிற்கு அவருடைய மனசாட்சி அவரை உறுத்திக் கொண்டே இருக்கிறது, குத்திக் கொண்டே இருக்கிறது, நிம்மதியாக இருக்க விடாமல் செய்திருக்கிறது என்பதனால் தான் கடவுளுடைய இரக்கத்திற்காக, கடவுளுடைய அன்பிற்காக, கடவுளுடைய கருணைக்காக, கடவுளுடைய பார்வை அவள் மீது படுவதற்காக, கடவுள் தருகிற மன்னிப்பினால் மீண்டும் புது வாழ்வு பெறுவதற்காக எத்தகைய நிலைக்கும் தன்னை தாழ்த்தி கொண்டு, அடுத்தவர்கள் என்ன பேசுவார்கள், அடுத்தவர்கள் என்ன கேலி கிண்டல் செய்வார்கள், தன்னை பற்றி அவதூறு பேசுவார்களே, தன்னை இழிவாக கருதுவார்களே, எதை பற்றியும் கவலைப்படாமல் இறைவன் என்னை பார்க்கிறார், இறைவன் என் பாவங்களை மன்னிக்கிறார், இறைவன் என்னை கழுவி தூய்மைப்படுத்துகிறார், இறைவனுடைய இரக்கம் என் மீது பட வேண்டும் என்பதற்காக அந்த பெண்மணி அத்தனை பேருக்கு மத்தியிலும் கூட கடவுளுடைய இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக வேண்டுகிறார். கடவுளும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அந்த மகளுக்கு புது வாழ்வு கொடுப்பதை பார்க்கிறோம். அவரை நம்பிக்கையோடு வாழச் செய்வதை பார்க்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, தவறுகள் செய்கிற போது நாமும் கூட மனம் வருந்த வேண்டும், மனம் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், மனம் திருந்த வேண்டும். சில பேரின் வழியாக நமக்கு இந்த எச்சரிக்கையானது கொடுக்கப்படும். அந்த எச்சரிக்கைகளை சரியாக ஏற்றுக்கொண்டு கவனமாக இருந்து இந்த ஆன்மாவை தூய்மையாய் தயாரித்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிற போது, விசுவாசத்தினுடைய முன்மாதிரிகளாக நாம் திகழும்போது கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாய், அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ்கின்றோம். ஆமென்.